அன்பானவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நான் உங்கள் ஜெயலட்சுமி வெங்கடேசன். இன்றைய தகவலில் இன்று ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி 50 வருடங்கள் ஆகியது. ஒரு நாள் அந்த பாட்டி அந்த தாத்தாவை கூப்பிட்டு, பரணி மேல ஒரு பெட்டி இருக்கு, அதை எடுத்து தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, நீ திருமணமாகி வரும் பொழுது என்னோட பர்மிஷன் இல்லாம அதை ஒரு பெட்டியை தொடக்கூடாதுன்னு சொன்னியே, அந்த பெட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அதுதான், அதை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எடுக்கிறாரு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளார 2 பொம்மைகள் இருக்கு. இது என்ன பொம்மை அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, நான் திருமணமாகி வரும்பொழுது என்னுடைய அப்பத்தா எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு எப்பப்பெல்லாம் உன்னோட கணவன் மீது கோபம் வருதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி பொம்மை செஞ்சு வை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனாலதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாத்தாவுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு பக்கம் மகிழ்ச்சி வேற. நமக்கு திருமணமாகி இந்த 50 ஆண்டுகள்ல 2 தடவை தான் உன்னை நான் கோபப்படுத்தினேனா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோபம் வரும் பொழுதெல்லாம் இந்த பொம்மைகள் நான் செஞ்சேன் நிறையா. அந்த பெட்டியோட ஓரத்துல ஒரு பர்ஸ் இருக்கு, அதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அதை எடுங்க. எப்பப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பப்பெல்லாம் பொம்மை செஞ்சு அதை வித்து பணமாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபம் என்பது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அதை நம்ம சரியான முறையில் திசை திருப்பி விடணும் அப்படிங்கறதான் இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது கோபங்களும் வெறுப்புகளும் மட்டும் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அழகான வாழ்க்கையும் இருக்க வேண்டும். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நன்றி.